ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் ஜூலை 12 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 கேள்வியில் இலக்கியம், இலக்கணம் இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸில் மெயினாக கலைச்சொற்கள் அப்படிங்கிற பார்ட்டில் கேட்ட அந்த 15 கேள்வி மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஒரு டஃப்பாக கேட்டிருந்தாங்க. நாம் வந்து இன்னுமே அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்தும் அந்த டிப்ரெஷன்லேருந்தும் நம்ம வெளியே வந்திருக்க மாட்டோம். பட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுலேயே வந்து அதோடு வந்து ஸ்டாப் பண்ணுறதோ, நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறதோ, நாம் வந்து அப்படியே டீமோட்டிவேட் ஆகிறதோ கூடவே கூடாது. அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு மெயின் ரீசனாக இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சறுக்கல் இருந்தாலும் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம அங்கே டவுன் ஆகாமல் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தோடு படிக்கணும் அப்படிங்கிறதோட இன்றைக்கி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக ஜூலை 15 அன்னைக்கு என்ன கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குரூப் 2 உடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கப்படும். அதே போல் செப்டம்பர் 28 வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர்லேயே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15/7/2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 713 நோட்டிஃபிகேஷன் 11/2025 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது குரூப் 2, 2A ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த அன்னைக்கு வந்து இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, நம்ம இப்போ வந்து குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டேட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு அப்ளை பண்ணுற டேட் முடியுது, அதுக்கு பிறகு வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் அதை வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே போல் எக்ஸாம் என்றைக்கு நடக்க போகுது, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சிலபஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒன் பை ஒன்னாக இதே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் டைமும் நம்ம பார்க்கும்போது, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து 15/7/2025 இன்றைக்கி தான் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/8/2025 அன்னைக்கு வந்து 11:59 PM. ஓகேவா? 13/8/2025 ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 12 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் விண்டோ பீரியட், அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸஸ் நம்ம அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக, தவறுகளை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அதாவது 12 AM 20th ஆகஸ்ட் 12 PM வரைக்கும் நமக்கு ஆகஸ்ட் 18 20th வரைக்கும் இருக்கும். அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நமக்கு இந்த குரூப் 2, 2Aக்கான கம்பைன்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 28, அதாவது 28/9/2025. எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா 9:30 12:30 வரைக்கும் 3 hours நடக்கும். ஓகே. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன், இதுக்கான மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிலிமினரியோடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா மெயின் எக்ஸாமுடைய டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கான டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்னென்ன, இன்றைக்கி போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 13/8/2025 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் 18/8 28 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து 28/9 அன்றைக்கி நடக்க போது. 4 எக்ஸாம் நடக்குது. 9:30 AM 12:30 AM வரைக்கும் 3 hours நடக்குது. ஓகேவா? ஸோ அதோடு சேர்த்து வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து குரூப் 2ஓட வேக்கன்சிஸ், இன்னொன்று வந்து குரூப் 2Aவோட வேக்கன்சிஸு. குரூப் 2உடைய வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக 50 இருக்குது. குரூப் 2உடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 595 இருக்குது. ஓகேவா? ரெண்டையும் சேர்த்து 645 தான் டோட்டல் வேக்கன்சியே. குரூப் 2, 2A ரெண்டையும் சேர்த்து. இதுலேயே 2ல் பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சியும், 2Aவுக்கு 595 வேகன்சியும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து டோட்டல் மட்டும் பார்த்துப்போம். ஸோ வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2க்கான வேகன்சி பாருங்கள் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 50 வேகன்சி இருக்குது. குரூப் 2A அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 595 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. பாருங்கள் இங்கே டோட்டலில் இருக்குது அந்த 595. ஸோ நமக்கு வந்து குரூப் 2Aக்கு 595ம் குரூப் 2க்கு ஒரு 50யும் மொத்தமாக சேர்த்து நமக்கு 645 வேகன்சிஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்ஷன் தான், இப்போதைக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு குரூப் 2
2A ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கிறது, ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் வர வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடெண்டம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வந்து சேர்மனும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இந்த வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சிஸ் கேட்டுட்ருக்கோம். ஸோ அதுவும் வரும்போது இந்த 645 அப்படிங்கிற வேகன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வேகன்சிஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ வந்து ஹோல் ஹார்ட்டடாக படிக்கிறோம். நமக்கு வந்து ஒரு போஸ்டிங் தான் தேவை, நம்ம வந்து 595 போஸ்ட்டும் வாங்க போகிறதில்ல, இல்லை 50 போஸ்ட்டும் வாங்க போகிறதில்ல. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேகன்சி தான் நமக்கு தேவை. அந்த ஒரு வேகன்சி அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியை வந்து ஆழமாக கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்க முடியுமோ சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக படிச்சுக்கோங்க. அதே போல் சிலபஸ்லேயுமே சில சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து குரூப் 2 அந்த மெயின்ஸில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. 2A இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2Aவில் முன்னாடி லாஸ்ட் டைம் எழுதும்போது எப்படி எழுதினாங்க அப்படின்னா 200 கொஷின்ஸு. 2Aவில் 200 கொஷின்ஸை எப்படி பிரிச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் 100. இந்த 100 அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்ஸு. இந்த 100ஐயும் பிரிச்சுருக்காங்க எப்படின்னா 60 + 40 அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க. இந்த 40 ரீசனிங்கு, இந்த 60 அப்படிங்கிறது வந்து தமிழ் இலக்கணம் தொடர்பான கேள்விகளாக இருக்கும். இப்படி தான் வந்து லாஸ்ட் டைம் இருந்த குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் இருந்தது. பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் 2A உடைய மெயின் எக்ஸாமை வந்து என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 150 + 50 அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த 150 அப்படிங்கிறது வந்து டோட்டலாக முழுக்க ஜிஎஸ்ல இருக்கும். இந்த 50 அப்படிங்கிறது வந்து மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்காக இருக்கும். ஸோ மேக்ஸ் நல்லா போடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பட் இங்கே மெயின்ஸை விட வந்து நமக்கு ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் படி, ஓகேவா? ஸோ ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுறதுக்கு ஹோல் ஹார்ட்டடாக நம்ம வந்து இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ படிக்கும்போது ரொம்பவுமே ஆழ்ந்து படிங்க. திரும்பவும் சொல்கிறேன், லாஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த டிப்ரெஷன்ஸில் இருக்கவே இருக்காதிங்க. மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த 2.5 months இருக்கும், ஓகேவா? இதில் வந்து நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் டைமும் டிஎன்பிஎஸ்சிக்கே படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எந்தளவுக்கு வந்து நம்மளுடைய இன்புட் போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணி உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி அலர்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உங்கள் மனசில் உங்களுக்கு நீங்களே வந்து விதைச்சிட்டு அந்த எண்ணங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே திரும்ப சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த டைம் வந்து எக்ஸாம் எழுதி குரூப் 2 எக்ஸாம் எழுதி அதில் போஸ்டிங் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோட பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ தேங்க்யூ. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.